நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் ஜார்க்கண்ட் நீதிமன்றத்தில் இரண்டாவது குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்ற கடந்த மே மாதம் 5ஆம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள தனியார் பள்ளி விடுதியில் எரிந்த நிலையில் நீட் வினாத்தாளை பீகார் போலீசார் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் ஜார்க்கண்ட் மாநில பள்ளியில் கேள்வித்தாள் கசிந்தது கண்டறியப்பட்டது. குஜராத், ராஜஸ்தான், டெல்லி உள்ளிட்ட பல இடங்களில் நீட் மோசடி அம்பலமானதை தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. இதையடுத்து நீட் மோசடி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் ஜார்க்கண்ட் நீதிமன்றத்தில் இரண்டாவது குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. நீட் தேர்வு ஒருங்கிணைப்பாளர், தனியார் பள்ளி முதல்வர் உள்ளிட்ட 6 பேர் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். தனியார் பள்ளியிலிருந்து திருடிய வினாத்தாள் பாட்னா, ராஞ்சி, பரத்பூர் ஆகிய மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வரும் மருத்துவ மாணவர்கள் மூலம் விடை காணப்பட்டு நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு லட்சக்கணக்கில் பணம் பெறப்பட்டுள்ளது. நீட் மோசடி வழக்கில் இதுவரை 48 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. 150 மருத்துவ மாணவர்கள் நீட் கேள்வித்தாள் கசிவு மூலம் பயனடைந்திருக்கலாம் என்றும் சிபிஐ கூறியுள்ளது.